வணக்கம் மக்களே! இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். மெம்பர்ஷிப் பத்தி நேத்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த மெம்பர்ஷிப்ப வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். ஸோ, ஈவினிங் வீடியோல அத பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்டின்ட்டு தான் இருந்தேன். பட் அதுக்குள்ள ஒரு 13 நண்பர்கள் அதில ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு மிக்க நன்றிய நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ, இந்த மெம்பர்ஷிப் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இருந்தாலும் திரும்ப அப்டேட் பண்றேன். ஸோ, 1 மேஜரா யுஎஸ் ஸ்டாக்ஸ் பற்றி அண்டு சில முக்கியமான யுஎஸ் மார்க்கெட் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம அங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பேச முடியாத ரிஸ்கி ஸ்டாக்ஸ பத்தி நம்ம அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது மெயின் ரீசன். ஸோ இதுதான். ஸோ இதுக்கு தவிர இன்னும் சில காரணங்கள் இருக்கு. அத பற்றியெல்லாம் நம்ம பலமுறை பேசிட்டோம். அதனால வேண்டாம். ஸோ அதே மாரி இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. எந்த ஒரு அவசியமும் அது கிடையாது. ஸோ எப்பவும் போல இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஸோ இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயத்த மட்டும் தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோமே தவிர, ஸோ அங்க வந்து அடிஷனலா நீங்க இத வாங்குங்க, இத வித்துருங்க அப்படின்ட்டு எந்த விதமான கால்ஸும் பார்த்தீங்கன்னா குடுக்க போறதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ சில இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள மட்டும் தான் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண முடியாத சில ரிஸ்கியான ஒரு விஷயங்கள தான் அங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால அதில ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. ஸோ அதே மாரி 2 திட்டங்கள் இருக்கும். லெவல் 1, லெவல் 2 அப்படின்ட்டு. ஸோ அது எது வேணாலும் ஓகே தான். ஸோ அது 2 திட்டம் எனக்கு காமிச்சது. ஸோ 2யுமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வச்சேன். ஸோ இதில லெவல் 1 ஜாயின் பண்ணாலே போதுமான ஒண்ணு தான். மேபி லெவல் 2க்கு ஃபியூச்சர்ல நம்ம ஏதாச்சும் திங்க் பண்ணலாம். அடிஷனலா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா கண்டிப்பா லைவ் வர மாரி இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கார்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி வந்து அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் ஒரு நாள் வந்து மந்த்லி ஒன்ஸோ அந்த மாரி ஏதோ ஒரு நம்ம ஒரு டேட் வந்து குறிப்பா பேசி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு கால்ஸ்ல எல்லார் கூடயும் சேர்ந்து வந்து நம்ம உரையாடலாம். இந்த மாரியான விஷயங்கள வந்து பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டா போகுது. ஒர்க் ஒரு பக்கம் இருக்கு. மேபி எனக்கு இந்த ஒர்க் அதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாவே வந்து ஆக்டிவா வந்து இருக்கலாம். பட் ஒர்க் இருக்கிறனால, ஸோ சொன்னத நம்மளால செய்ய முடியாத போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல பல விஷயங்கள பார்க்கத்தான் போறோம். டெஃபினட்டா வந்து பார்ப்போம். ஸோ இன்னொன்னு திரும்பவும் அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன். ஸோ அங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. ஸோ இன்ட்ரஸ்டடா இருந்தா பண்ணலாம். இல்லன்னா தாராளமா அத ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்பவும் போல நம்ம 2 வீடியோ இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். ஸோ அதனால அதே மாரி பை கால், செல் கால் இருக்க போறதில்ல. அதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ விருப்பம் இருந்தா நீங்க அதில பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மெம்பர்ஷிப் பற்றியான அப்டேட் முடிஞ்சாச்சு. ஸோ இப்ப நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் போவோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு மெம்பர்ஷிப்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா டைம் நெருக்கி இருக்கு. நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோவே இந்த மெம்பர்ஷிப் பத்தியெல்லாம் நம்ம பேச போறதில்ல. ஸோ ஒரு ஒரு பங்க பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அத நாளைக்கு நம்ம அங்க வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம அப்டேட்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கு. மெயின் ரீசன் ஐடி நிறுவனங்கள் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. ஸோ அதன் காரணமா இன்னைக்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ இன்னைக்கு இப்போ யுஎஸ் மார்க்கெட்ல அசென்ஜர் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3.5% வரைக்கான ஏற்றம் இன்னைக்கு அசென்ஜர்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது நாளைக்கு நம்ம மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ நாளைக்கும் ஐடி பங்குகள் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பெருசா விக்கல. 311 கோடிக்கு தான் எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க நெட்டா. அதே சமயத்தில டிஐஎஸ் ஒரு 1800 கோடி கிட்ட நெட்டா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னன்னா, இந்த கொரியா மார்க்கெட் அண்ட் இந்த தைவான் மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட்லலாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, பொசிஷன வந்து ட்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இத ஒரு ஓரத்தில மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா தேவைப்படும். ஸோ அங்கிருந்து அப்படியாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மார்க்கெட்குள்ள நுழையிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க திரும்ப ஒரு இடத்துக்கு வராங்கன்னா, டெஃபினட்டா அது லார்ஜ் கேப்பா தான் இருக்கும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப் ஃபண்ட பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்க என்னால பிடிக்க முடியல அப்படின்னா, இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில போறது ரொம்பவே பெட்டரான ஒண்ணு. ஸோ அது அப்படி கூட நம்ம பண்ணலாம். இல்ல நிஃப்டி 50 ஸோ என்ன லார்ஜ் கேப்போட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கோ, அத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ லார்ஜ் கேப் சேஃப்டிக்கு சேஃப்டியும் குடுக்கும். ஸோ அடுத்து எஃப்ஐஐஸ் உள்ள வரும்போது கரெக்ஷனான இந்த லார்ஜ் கேப் பங்குகள் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ தரும்ன்னு சொல்லல. மேபி தரலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எதுவும் உடனே நடந்துராது. ஸோ ரொம்ப வந்து பொறுமையா நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது மார்க்கெட்ல பலருக்கும் இல்லாம வந்து போயிட்டுருக்கு. ஸோ பொறுமை இல்லன்னா டெஃபினட்டா நம்ம மார்க்கெட்ல பணம் சம்பாரிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா,
ஸோ மார்க்கெட்ல வந்து அதாவது தர்மபுரியில ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்ல பணத்த போட்டு பெரிய அளவுக்கான நஷ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ நஷ்டத்த பண்ணது மட்டும் இல்லாம, கேணத்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைய நான் சொல்லக்கூடாது. ஆனா, சொல்லும் விதமான ஒரு செயல் தான் வந்து நடந்திருக்கு. அவ பொண்ண பார்த்தீங்கன்னா, அடிச்சு மண்டைய உடைச்சு கொன்னு, ஸோ ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா, கழுத்த நெரிச்சு கொன்னு, அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. அத பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்னடா இது இப்படி சைக்கோவாட்டம் வந்து பண்ணியிருக்கிறானே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஆள் இல்ல. பல இடத்துல கடன் வாங்கியிருக்கான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு கடன் குடுத்துருக்கான். ஏதோ அரசியல் பின்புலம் இருக்கு. ரியல் எஸ்டேட் பண்றான். இத்தன பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி, ஸோ மார்க்கெட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ் இதுல தான் விளையாண்டுருப்பாங்க. லட்சக்கணக்குல கடன். ஸோ இந்த லட்சக்கணக்கான கடன சமாளிக்க முடியாம, லக்ஸரி லைஃப் இழந்த லைஃப் தொலைஞ்சாச்சு. ஸோ அந்த லைஃப மீண்டு கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுல, ஸோ இந்த மாரியான கோரமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம பேராசை படக்கூடாது. இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் நடந்ததுக்கான ஒரு ரீசனே பார்த்தீங்கன்னா, பேராசை தான். ஸோ மார்க்கெட்ல அதிக ரிட்டர்ன் நம்ம சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை யார விட்டுது? ஸோ யாரையும் வந்து விடவே விடாது. ஸோ நீங்க கேட்கலாம், அப்புறம் இங்க எதுக்கு நம்ம வரோம்? லாபம் சம்பாரிக்கிறதுக்கு தானே வரோம் அப்படின்ட்டு பலரும் வந்து ஆர்க்யூ பண்ணலாம். ஆனா லாபம் சம்பாரிக்கிறதுக்கு தான் வரோம். ஆனா, கொள்ள லாபம் சம்பாரிக்கிறதுக்கு நம்ம வரல. ஸோ டீசென்ட்டான ஒரு ரிட்டர்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப சேஃப்டி. சில டைம்லலாம் மார்க்கெட்ல வாய்ப்பே இருக்காது. ஆனாலும் கூட வலுக்கட்டாயமா நம்ம போய் முதலீடு பண்ணுவோம். ஐயோ! மார்க்கெட்ல நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. இந்த தருணத்தில நம்ம முதலீடு பண்ணலன்னா, அப்புறம் பெரிய ஒரு ஏற்றத்த நம்ம மிஸ் பண்ணிருவோம் அப்டின்ட்டு ஒரு ஒரு முதலீடு வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது கூட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. காலம் தான் பார்த்தீங்கன்னா விரயமாகும். ஸோ 24ல இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல் ரன்ல இருந்தது. ஸோ பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? வேற லெவல்ல இருந்ததா? பட் இந்த 24ல நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட் பக்கம் போனோம். ஸோ லிக்விட் ஃபண்ட் பக்கம் போனோம். இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் பக்கம் போனோம். ஆக்சிஸ் சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போனோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நம்ம சேஃப்டிக்காக பண்ணோம். எப்போ மார்க்கெட் வந்து புல் ரன்ல இருக்கும்போது. ஸோ அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம மார்க்கெட் ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாரி ஏற்றத்த குடுக்கும்போது, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல. சொன்னது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்ட்டு 24 ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். அந்த டைம்ல என்ன பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ நெறைய கிண்டல் பண்ணாங்க. ஸோ டைம் வரட்டும்ங்கிற ஒரு காமெடி இருக்கும். அந்த மாரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணாங்க. எப்ப பாரு இவன் பொறுமையா இரு, பொறுமையா இருன்னு தான் சொல்றான். எந்த சான்ஸ் இருக்கிறதையும் டிஸ்கஸே பண்ண மாட்டேங்கிறான் அப்டின்ட்டு நம்மகிட்ட சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே நடக்கல. ஸோ அன்னைக்கு என்ன இடத்துல இருந்ததோ, அதே இடத்துல தான் இப்பவும் மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. ஸோ பொறுமைக்கான பலன் என்னன்னு தெரியும். லிக்விட் ஃபண்ட்ல ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் நம்மளால சேவ் பண்ண முடிஞ்சது. அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ண நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த டைம்ல அதாவது மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது, ஸோ நம்ம போய் பண்ணும்போது, பேராசையில பண்ணும்போது அது கண்டிப்பா நமக்கு நஷ்டத்த குடுக்கும். ஒரு பக்கம் கால விரயமும் வந்து ஏற்படும். ஸோ இத நம்ம தவிர்க்கணும்னா, நம்ம கரெக்ட்டா முன்னெச்சரிக்கையா, ஸோ இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம செய்வது தான். நடக்கும் அப்படிங்கிற கேரண்டி இல்ல. மேபி நடக்கலாம். அதிலிருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறதுன்ட்டு தான், ஸோ இந்த பிளான் நம்ம பண்ணோம். ஸோ அந்த பிளான் நமக்கு நல்லாவே வந்து கை குடுத்திருக்கு. ஸோ அடுத்த டவுன்ஃபால் வந்தாலும் அத எதிர்கொள்றதுக்கான சக்தி நம்மகிட்ட இருக்கு. ஸோ திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஸோ திட்டமிடாம எதுவும் நம்ம பண்றது கிடையாது. ஆனா, ஸோ இந்த பக்கம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லயே இந்த அளவுக்கு பிரச்சனைனா, ஸோ இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எல்லாம் போனா கண்டிப்பா பணம் சம்பாரிக்கவே முடியாது. என்கிட்ட நண்பர்கள் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. நீங்க ஏன் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்றது கிடையாது? நீங்க இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்ப ஏன் பண்றது கிடையாதுன்னு கேட்டாங்க. ஸோ ஏன் பண்றது கிடையாதுன்னா, நஷ்டம் பண்ணது தான். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெறைய லாபம் பண்ணியிருக்கேன். லாபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து வந்து பண்ணுவேன். ஸோ அக்யூரசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். ஆனா ஒரே நாள்ல நீங்க சம்பாரிச்ச அத்தன காசையும் பார்த்தீங்கன்னா, அவன் எடுத்துட்டு போயிருவா. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயம். ஃபியூச்சர் நான் பண்ண மாட்டேன். ஸோ ஃபியூச்சர்னாலே நமக்கு கொஞ்சம் பயம். ஸோ ஃபியூச்சர் என் நண்பர் பண்ணியிருக்கார். ஆப்ஷன் ட்ரேடிங்ல புலின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல பூந்து விளையாடுவார். ஆனா, ஸோ அவருக்கு ஏற்பட்ட அடி மிகப்பெரிய அடி. லட்சக்கணக்கில நஷ்டம். சொல்லவே முடியாது. அந்த டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கான நஷ்டம். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அத பார்த்து எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு பயம் ஏற்பட்டது. ஸோ அந்த பயத்தினால அந்த பக்கம் இருந்து நான் அப்படியே தப்பிச்சேன். அப்பப்போ வந்து ஆசை வரும். ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது ஒரு பேராசை எனக்கு ஏற்படும். ஐயோ! வேணாம்டா சாமி நம்ம அந்த பக்கமே போக்கூடாது. வேண்டாம் அப்படின்ட்டு நான் வெளிய வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கமே நான் போறது கிடையாது. ஆப்ஷனே வந்து மறந்தாச்சு. ஆனா, ஸோ இந்த இடத்துல நம்ம அடிபட்டு, ஸோ நம்ம ஆசை தூண்டிட்டே இருக்கும். எப்படியாச்சும் இந்த இடத்த
புடிச்சே ஆகணும். இந்த இடத்துல தான் நம்ம தொலைச்சோம். இங்க தான் சம்பாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடு. ஸோ நம்ம யாரு நம்மலாம் சிங்க குட்டிடா அப்படின்ட்டு போய் போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. ஸோ இந்த ட்ரேட் பண்றதெல்லாம் நம்ம பண்ணுனோம்னா, கடைசியில கோமணம் கூட மிஞ்சாது. எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் நம்மள விடுவான். ஸோ அது ரொம்பவே வந்து ரிஸ்க்கு. ஸோ அந்த மாரியான தவறுகள பண்ணி மேலும் மேலும் கடன் வாங்கி முதலீடு, அதாவது முதலீடுன்னு சொல்லக்கூடாது. ட்ரேட் பண்ணி ஸோ நஷ்டத்த பண்ணி கடைசி வரைக்கும் சம்பாரிக்க முடியாம இந்த மாரியான தவறான முடிவுகள எடுக்குறாங்க. ஸோ இந்த ஆள் பண்ண தப்புக்கு ஸோ இந்த புள்ள என்ன பண்ணும், புள்ளைய அடிச்சு மண்டைய உடைச்சு கொன்றுருக்காங்க. ஸோ இந்த மாரி எதுவும் பண்ணாதீங்க. நான் ஸ்டாக்ல தானே இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். ஸோ நான் பெருசா சிக்கல்ல மாட்ட மாட்டேன்ல அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஸோ இங்கேயும் சிக்கல் இருக்கு. ஸோ ஸ்டாக்ல முதலீடு பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணாலும் சரி, பஃபர் அமௌண்ட் எப்பவும் கையில இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பஃபர் அமௌண்ட் டெஃபினட்டா நம்மகிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் நம்மள காப்பாத்தும். மேபி ஸ்டாக் மார்க்கெட்ல நான் போட்ட காசு போகுது. ஏதாவது ஒண்ணு ஆயி நஷ்டம் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ நம்மகிட்ட இருக்கிற பஃபர் அமௌண்ட் நம்மள டெஃபினட்டா வந்து காப்பாத்தும். ஸோ அதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இல்லன்னா சிக்கல்ல மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி குறிப்பிட்ட ஒரு சில பங்குகள்ல முதலீடு பண்றது டெஃபினட்டா ஆபத்த வர வைக்கும். ஸோ இப்ப ஐடி ஸ்டாக்னா, ஐடி ஸ்டாக்ல மட்டும் முதலீடு பண்றது ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதுக்கு பதிலா இன்னும் ஒரு ஸ்டாக் பேங்க்கு, அதுக்கப்புறம் மற்ற சில லார்ஜ் கேப் பங்குகள். ஸோ இந்த மாரியான பங்குகளையும் நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணணும். ஸோ அது நம்ம பண்ணலன்னா கண்டிப்பா மாட்டுவோம். ஸோ இப்ப நான் ஐடில முதலீடு பண்றேன். அதே நேரத்தில HDFCல பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில ரிலையன்ஸ்ல பண்ணியிருக்கேன். ஐடிசில பண்ணியிருக்கேன். HULல பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து நம்ம டைவர்சிஃபை பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒண்ணு ஐடி நம்ம போனாலும் கூட நஷ்டம் தான். மாற்று கருத்தே இல்ல. ஆனா நம்மளுடைய சேஃப்டி அந்த இடத்துல உறுதி செய்யப்படும். ஸோ அந்த பணத்த எப்படியும் நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனா மொத்தத்தையும் தூக்கி ஒரே இடத்துல நம்ம போட்டோம்னா கண்டிப்பா மாட்டுறது உறுதி. ஸோ எது செஞ்சாலும் ரொம்ப திட்டமிட்டு, வருங்காலத்த யோசிச்சு, பொறுமையா முடிவெடுத்து, 1க்கு 4 பேர்கிட்ட கேட்டு கூட நீங்க செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா முடிவு எப்போதும் உங்களுடைய முடிவா இருக்கணும். திட்டம் எப்பவும் உங்களுடைய திட்டமா இருக்கணும். பேராசை படவே படாதீங்க. ஸோ பொறுமையா முதலீடு பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ பேராசைப்பட்டு மொத்தத்தையும் முதலீடு பண்ணணும்னா, பெரும் நஷ்டத்துக்கான ஆளாவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இத பற்றி இவ்வளோ நேரம் பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பட் டெஃபினட்டா வந்து தேவை. நான் ஸ்டாக்ல தானே பண்றேன். எனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சில பேர் நெனைக்கலாம். ஸோ அப்படி நெனைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத இவ்வளோ நேரம் வந்து நம்ம மெனக்கெட்டு பேச வேண்டியதா இருந்தது. ஸோ இந்த விஷயமும் எனக்கு தெரியல. அந்த நண்பர் தான் சொன்னாரு. அந்த நண்பருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம சேஃப்டியா நம்ம பயணத்த தொடருவோம். ஸோ மார்க்கெட்ல என்னைக்கோ ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பல வருடமா பெருசா ரிட்டர்ன் பார்க்காம இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு வாய்ப்பு வரும். மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரே நாள்ல உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கான கெப்பாசிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த ஒரு நாளுக்காக நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி டிராவல் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் கையில பஃபர் அமௌண்ட்ட நம்ம வைப்போம். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் நல்லா தூக்கும். அதுவரைக்கும் டீசென்ட்டான ரிட்டர்ன ஜெனரேட் பண்ணா போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பொறுமையா போகலன்னா நம்ம ஆபத்துல மாட்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருந்த அப்டேட். ஸோ இந்த Q1 பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ லோன் புக் பார்க்கும்போது 17% க்ரோ ஆயிருக்கு. டெபாசிட் பார்க்கும்போது 11% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இப்போ கிராஸ் அட்வான்ஸஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லோன் தான். ஸோ பார்க்கும்போது 1,00,000 கோடிய தாண்டி இருக்கு. ஸோ அதே நேரத்தில டெபாசிட் பார்க்கும்போது 1,25,00,000 கோடி கிட்ட வந்திருக்கு. ஸோ சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். என்ன ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஒரு 8லிருந்து ஒரு 11% வரைக்கும் ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சவுத் இந்தியன் பேங்க்க பொறுத்தவரைக்கி. ஸோ இது மட்டும் இல்ல, மற்ற பேங்க்ஸும் இந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து குடுக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு. பட் Q1 பிசினஸ் அப்டேட் ரொம்ப நல்லா இருக்கு சவுத் இந்தியன் பேங்க்குக்கு. அடுத்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இதுவும் இப்போ ரீசென்ட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அருமையான ஒரு ஏற்றம். ரூ. 430 ரூ. 440 இருந்தது. ரூ. 750 வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் ஏறுச்சுன்னா, டபுள் த ரிட்டர்ன வந்து இந்த பேங்க் போஸ்ட் பண்ணிரும். ஸோ இப்போ இவங்களுடைய Q1 பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. நல்லா தான் இருக்கு. பட் இந்த சவுத் இந்தியன் பேங்கோட பிசினஸ் சைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. ஏன்னா, ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்கோட அட்வான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிஎம்பிய விட டபுளா வந்து இருக்கு. ஸோ பட் இவங்களும் நல்ல வளர்ச்சிய தான் குடுத்துருக்காங்க. 27% குரோத்த பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸஸ்ல காட்டியிருக்காங்க. ஸோ டெபாசிட் பார்க்கும்போது 19% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுதான் பேங்கோட சைஸ பொறுத்து இந்த குரோத் பார்த்தீங்கன்னா மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது ஸோ இப்போ ஜெயலர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ இப்போ ஜெயலர் ரீசென்ட்டா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில இருக்கக்கூடிய விஷயங்கள தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த Q1ல 15% வந்து டிராப் ஆயிருக்கு. 80,000 வண்டி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து ஜெயலர் வந்து ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்த வந்து சொல்றாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்ல அவங்களுடைய பிரசன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல.
இருக்கு. பட் மற்ற மேஜர் ரீஜனல் பொறுத்த கூட கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு இல்ல. பட் இருந்தாலும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு இந்த JLR பொறுத்தவரைக்கும். ஸோ சைனா பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட ஒரு பஞ்சாயத்து. இதுதான் மெயின் ரீசனா இருக்கு. சேம் டைம் நம்ம ஸ்டெல்லன்டீஸ பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கேயும் டேட்டா வந்திருக்கு. ஸோ ஸ்டெல்லன்டீஸ் பொறுத்தவரைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அண்டு இந்த Q2 ஸோ Q2 அப்டின்னா அங்க 26 Q2 தான். ஸோ அங்க பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அமெரிக்கால ஸோ ஒரு குரோத்த குடுத்த ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தாலே அது ஸ்டெல்லன்டீஸா தான் இருக்கு. மற்ற நிறுவனத்துக்கிட்ட எங்கேயுமே அந்த அளவுக்கு குரோத் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லன்டீஸ் ஒரு 6,34,000 வண்டி வித்திருக்காங்க. 5% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் குரோத்த வந்து காட்டியிருக்காங்க. மற்ற எந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கான ஒரு குரோத்த அமெரிக்கால வந்து குடுக்கல. ஸோ அதே தான் யூரோப்லயும் நடந்தது. ஸோ வளர்ச்சி எங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இடத்துல GM இருக்காங்க. ஸோ 2வது Toyota, 3வது Ford, அடுத்தது Honda இருக்காங்க. 4வது தான் Stellantis இருக்காங்க. ஸோ Stellantisஓட வளர்ச்சி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அமெரிக்கால பெட்டரா இருக்கு. ஸோ ரீசன் ஸோ இந்த பிரைசிங்ல ஒரு மாற்றம் அண்டு மாடல்ஸ்ல சில மாற்றங்கள கொண்டு வந்தனால சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டா க்ரோ ஆகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம இத பற்றியெல்லாம் ட்ராக் பண்ணுவோம். ஓகே. ஸோ நல்ல ஒரு அருமையான இடத்துல இருக்கு. பட் இன்னும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இத ஆ பார்க்கல. ஸோ பார்க்க ஆரம்பிக்கல. அவன் பார்க்க ஆரம்பிச்சான்னா, எப்படி குரு தசை பட்டவனே ஒரே தூக்கும். அந்த மாரி தூக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ஸோ இப்போ IBMஓட சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா, அமராவதியில செப்டம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த IBMமும் ரீசென்ட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு போல யுஎஸ் மார்க்கெட்ல. ஸோ IBM மட்டும் இல்ல, மைக்ரோசாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் தான். ஸோ அந்த நிறுவனத்தையும் நம்ம டெஃபினட்டா வந்து பார்த்துக்கணும். ஸோ அது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ ரீசென்ட்டா ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டது. அரவுண்ட் ஒரு 350 வரைக்கும் போயிட்டு, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ரெக்கவர் நிலைக்குமாங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்தரா டிப் நடந்தாலும் மைக்ரோசாஃப்ட் என்னோட அ ஒரு ரொம்ப கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிட்டே தான் வந்து இருக்க போறேன். ஸோ பார்ப்போம். அ எப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல நெறைய பேசியாச்சு. இன்னும் சில அப்டேட் இருக்கு. அது ஒண்ணும் முக்கியமான அப்டேட் இல்ல. நம்ம நாளைக்கோட வீடியோல அத ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. பஃபர் அமௌண்ட் எப்பவும் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப ஒரு டைம் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!